Hi friends, நான் சோஃபியா. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் ப்ளவுஸை வந்து எப்படி ஈஸியான முறையில் செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ப்ளவுஸ் தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அதை வந்து நம்ம சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டால் யாருமே எந்த அளவுக்குமே ஈஸியான முறையில் தைக்கலாம். இப்போ ப்ளவுஸ் தைக்கிறதுலையே இப்போ நான் உங்களுக்கு என் சேனலில் சொன்ன மாதிரி தான் எல்லாமே நான் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டது தான். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நான் அந்த ஈஸியான மெத்தடை தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் அதே மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ப்ளவுஸ் தைக்கிற மெத்தட்லேயே 2 மெத்தட் இருக்குது. இப்போ ஒரு ஃபஸ்ட்டு மெத்தடை நான் உங்களுக்கு செஞ்சு இந்த வீடியோவில் எப்படி ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அந்த செகண்ட் மெத்தடை அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபஸ்ட் மெத்தடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ நீங்கள் ஒரு உடம்போட சைஸ் நான் பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி கை 2 மேலே தூக்கிட்டு இந்த இடத்துல டேப்பை விட்டுட்டு அளங்க. அதுதான் உங்களோட உடம்போட மெஷர்மெண்ட். இல்லையா நீங்கள் போடுற இன்னர் சைஸ் என்ன அளவோ அதை பேஸாக வச்சு நீங்கள் செய்யலாம். இப்போ நான் ஒரு 36 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸை எப்படி வெட்டணும்னு சொல்லி காட்டுறேன். இது பாருங்கள், ஒரு சாதாரண சிம்பிளான சாரீ தான். இந்த சாரியில் இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்திருக்குது. இப்போ இதை முதல்ல கட் பண்ணி காட்டுறேன். தைக்கிறது இந்த ப்ளவுஸை எப்படி சரியான முறையில் தைக்கிறது நீட்டாக அப்படின்னு சொல்கிறத அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்போ அந்த நேரம் நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் மெட்டீரியல் கொடுத்து லேஸ் கொடுத்து செய்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நாங்கள் லைனிங் துணி எடுத்துக்கிடுவோம். லைனிங் துணி எடுத்துட்டு இப்போ நாங்கள் இப்படி போட்டாச்சு. இது இந்த 2 கரவாட்டி பக்கத்தை இந்த ஓரத்துக்கு இப்படி போட்டுக்கிறோங்க. நம்மளுக்கு ஃபோல்ட் பக்கம் இப்படி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறணும். வச்சுட்டு நான் சொன்னது 36 சைஸ். எந்த சைஸாக இருந்தாலும் இந்த ஃபஸ்ட் மெத்தடில் நான் சொல்கிறது இது தான். எந்த சைஸாக இருந்தாலும் ஒரு 4 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நான் 36க்கு 4 கூட்டினா 40. 40 4ஆல் டிவைட் பண்ணி 4 பாகமாக பிரிச்சுக்கிறேங்க. 40 அப்போ 10. அப்போ ஒரு பக்கம் 10. இதை டபுளாக போட்டிருக்கனால 20. அதே மாதிரி 3 பக்கத்துக்கு 20 40. அதுதான் மெஷர். இப்போ நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் ஆக்க வேணாம். உங்களோட உடம்போட அளவு 36 + 4 40. அதை டிவைட் பண்ணுனா 10. அடுத்தது உயரம்னு சொன்னால் மொத்தத்துலேயே இந்த ப்ளவுஸ் நான் உயரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு வச்சுக்கிறேங்க. நான் மொத்தமாக இந்த ப்ளவுஸோட உயரம் 14 எடுக்கிறேன். கீழே நான் 1/2 இன்ச் தான் விடுறேன். உங்களுக்கு கூட வேணும், மடித்து தைக்க நல்லா கனமாக திக்காக வேணும் அப்படின்னு நினச்சா 1 இன்ச் விட்டுக்கலாம். ஆனால் லைனிங் ப்ளவுஸ்ன்னு சொல்லல 1/2 இன்ச் போதும். நான் அந்த மெத்தடில் தான் செய்வேன். அப்போ கீழே 1/2 இன்ச் மேலே 1/2 இன்ச் போக உயரம் 14 போக மொத்தத்தில் நான் 15 வைக்கிறேன். இந்த உயரம் பின்பக்க உயரம் முதல்ல செய்ய வேண்டியது பின்பக்க உயரம். அந்த பின்பக்க உயரத்தை ஒரு கோடு போட்டுக்குவோம். அடுத்தது மேலே ஷோல்டர் அளவு ஒரு 6 வச்சுக்கிறலாம். 6 தையலுக்கு சேர்த்து 5.5 போதும். நான் தையலுக்கு சேர்த்து 1/2 இன்ச்சு, உள்ளுக்கு கழுத்துக்கு 1/4 இன்ச், இந்த பக்கம் 1/4 இன்ச். 6 ரொம்ப மெலிஞ்ச 36 உடம்பு. ஆனால் ரொம்ப மெலிஞ்சிருந்தீங்கன்னா ஒரு 5.5 வைங்க. பெண்டால மாதிரி உடம்பளவு இருந்தால் 6 வச்சுக்கிறேங்க. அப்போ நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் இறக்கம் எல்லாமே. இப்போ நான் 6 வைக்கிறேன். சரி, 6 ஷோல்டர் அளவு 6. அடுத்தது இந்த ஷோல்டர்லேருந்து ஆமோல் இறக்கம், இந்த கைடை இறக்கம், அதே 6 நாங்கள் வைக்கணும். 5.5 தான். அந்த மேலேருந்து தையலுக்கு 1/2 இன்ச் போயிருந்தானே. அப்போ நாங்கள் 6 மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் 36 இருந்தால் இந்த அளவே செய்யுங்க. 6க்கு மார்க் பண்ணிக்கிறோம். 6க்கு மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த கழுத்துட இடைவெளி. இது 3 விடலாம். ரொம்ப டீப் வேணாம் அப்படின்னா எனக்கு வளைஞ்சு வருது அப்படி ஒரு சிலர் விரும்பினேன்னு சொன்னால் 2.5 வைங்க. தாராளமாக இருக்குன்னா இப்போ 2.5 வைக்கிறேன். இது 2.5. இந்த 2.5லேருந்து கழுத்துட உயரம் நான் கொஞ்சம் டீப்பாக போடுறதுனால நான் 10க்கு வைக்கிறேன். உங்களுக்கு வேணால் 9.5க்கு வைக்கலாம். 10க்கு வைக்காச்சு. அப்போ இதை ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். நீங்கள் நீட்டாக இப்படி பாக்ஸ் பண்ணி எல்லாம் செஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக ப்ளவுஸு ரொம்ப ஒரு 1/2 மணி நேரத்தில் வெட்டிட்டு 1/2 மணி நேரத்தில் தைச்சி நீங்கள் ப்ளவுஸ் போட்டுடலாம். இப்போ இந்த எண்டு இருக்குது தானே, இந்த ஆமோல் கழுத்து முடிச்சாச்சு. இந்த ஆமோல் எண்டு இந்த இடத்துல நாங்கள் ஒரு கோடு போட்டுக்குவோம்.
ஒரு நீட்டை கோடு போட்டுட்டு இதில் வந்து அந்த 40 டிவைட் பண்ணி நான் 4ஆல் டிவைட் பண்ண 10 வரும்னு சொன்னேன். அந்த 10 இதில் மார்க் பண்ணுங்கள். இந்த ஆமோல் அடக்கத்தில் 10 மார்க் பண்ணியாச்சு. இதில் இருந்து தையலுக்கு எவ்வளோ எக்ஸஸ் வேணுமோ அந்த அளவை விட்டுக்கலாம். நாங்கள் ஒரு 1.5 இன்ச் விட்டுக்குவோம். 1.5 இன்ச் விட்டாச்சு. அடுத்தது கீழே இப்போ இங்கே 10 தானே மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு 9, இதை விட 1 இன்ச் மேலே மார்க் பண்ண இடத்த விட 1 இன்ச் குறைச்சி தான் கீழே வரும். அப்போ நாங்கள் இங்கே வந்து 9 மார்க் பண்ணிக்கிடுவோம். 9 மார்க் பண்ணிடுச்சு. இப்போ இந்த கோடையும் நாங்கள் ஒரு க்ராஸாக வரும். இதை நாங்கள் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த தையலுக்குள்ள அளவையும் இதோடு இப்படி மார்க் பண்ணிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த ஷோல்டர் இருக்குது. இந்த ஷோல்டரில் சென்டர் பாயிண்டில் இருந்து நேராக இந்த இடத்துல ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஒரு டாட், 2.5 இன்ச்சு 3 இன்ச் கீழே மடித்து போயிருந்தேன் 1/2 இன்ச், அப்போ 3 இன்ச்சுக்கு. அப்போ நாங்கள் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டுக்குவோம். அப்போ இந்த 2 பக்கம் இந்த 1/2 இன்ச் போக இங்கே 1 இன்ச் குறைஞ்சி இந்த இடத்துக்கு வந்துடும். இவ்வளோதான். அதே மாதிரி இந்த கை இந்த ஆமோலில் வந்து இதை எப்படி எடுக்கணும்னு சொன்னால் ஒரு 1.5 இன்ச் தள்ளிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் இது 2க்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்படி ஒரு கர்வ் மாதிரி போட்டுட்டா சரி. கொண்டாந்து இந்த உடம்போடு சேர்த்து விட்டுறணும். அவ்வளோதான். இது வந்து ஒரு 1.5 இன்ச் இறக்கத்தில் அப்படியே கொண்டாந்து இதை சேர்த்துறவங்க தான். இப்போ பின் துண்டு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே நான் கட் பண்ணி எடுக்கிறேன். எங்களுக்கு முன்னுக்கு வந்து ஓப்பன் பக்கம்தான் வேணும். இப்போ இந்த கரவாட்டி பக்கத்தை எடுத்துக்கிடுவோம். நீங்கள் அப்படியே கொண்டாந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் பின் பக்கம் வெட்டின துண்டை கொண்டாந்து இதில் வச்சுருவோம். சரியா? வச்சுட்டு இங்கே வந்து ஒரு சின்ன 1/4 இன்ச் தையலுக்கு இந்த ஓரம் இந்த 1/4 இன்ச் தையலுக்கு நாங்கள் அப்படி விட்டுருவோம். முன்னுக்கு அந்த ஓக்ஸ் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் அப்படி இருக்கட்டும். இப்படி 1/4 இன்ச் 1/2 இன்ச் உங்களுக்கு கூட தையல் பிடிக்கணும் பத்தலைன்னு சொன்னால் ஒரு 1/2 இன்ச் விட்டுக்குங்க. விட்டுட்டு இந்த அளவே அப்படியே வெட்டி எடுத்துடணும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த க்ரோஸாக போகுது தானே பின்பக்கம், இதை மட்டும் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே இப்போ இந்த இடம் இருக்குதுன்னு சொன்னால் இப்படியே நேராக கொண்டு வந்துடும். இந்த இடத்துல ஒரு 1 இன்ச் நாங்களுக்கு க்ரோஸாக வந்துச்சு தானே, அதை நாங்கள் நேராக எடுத்துடணும். அவ்வளோதான். இந்த இடத்த அப்படியே மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கழுத்தும் 2வது முதல்ல செய்ய வேண்டியது, நீங்கள் பின்பக்கம் துணியை கொண்டாந்து வெட்டினதை அப்படியே வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் முன்னுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இடைவெளி விடுங்க. விட்டுட்டு இந்த சைடை வந்து இந்த மாதிரி க்ரொஸ்ஸாகவே மார்க் பண்ணிடாமல் மேலேருந்து சரியாக வந்து கீழே வர்ற நேரம் மட்டும் இந்த இடத்த நாங்கள் நேராகவே வச்சிடணும் முன்பக்கத்துக்கு மட்டும். மற்றபடி இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது கழுத்து வந்து முன்னுக்கு எங்களுக்கு பின்னுக்கு 10 வச்சுட்டோம், அந்த அளவு வைக்கக்கூடாது. முன்னுக்கு வந்து ஒரு 6.5 வைக்கலாம். 6, 6.5 உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் இறக்குற மாதிரி வேணால் 1/2 இன்ச் சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா 6 வச்சா போதும். நான் இதில் 6.5 வைக்கிறேன். வச்சுட்டு ஒரு 3/4 இன்ச்சுக்கு இப்படி ரவுண்ட் ஷேப்புக்கு சொல்கிறேன். இது இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு இது வந்துடும். இதுதான் முன்கழுத்து. அடுத்த விஷயம், இப்போ நாங்கள் இந்த உயரத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்தேனே, இந்த உயரம் அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் வச்சுக்கிறேங்க. இந்த பட்டி வந்து இல்லை மூடின துணிலேயே நாங்கள் வெட்டணும்னு சொன்னால் 1/2 இன்ச் போதும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்குறதுனால முன்ன பின்ன போயிடறனால 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு கீழே கோடு போட்டுக்குங்க. இந்த பின்பக்கம் எடுத்த அளவை விட நாங்கள் ஒரு 1 இன்ச் 1/2 இன்ச் போதும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்குறதுனால ஒரு 1 இன்ச் எடுத்துக்கிறங்க கூட. எடுத்துட்டு இந்த கோடை போட்டுருங்க. இவ்வளோ தான் முன்பக்கத்தில் இது. இப்போ அப்படியே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதை வெட்டி எடுத்துருவோம். அப்படியே இந்த நடு சென்டர் பாயிண்டில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நாங்கள் குடஞ்சி வெட்டணும். அப்போ இப்படி போட்டுட்டு முன்னுக்கு வந்து எப்போவுமே ஒரு சின்ன 1/2 இன்ச்சுக்கு கையில் வெட்டுற நேரமும் இந்த துண்டை குடையணும். வேறு எந்த இடத்துலையும் இல்லை, இந்த சின்ன துண்டில் மட்டும் லைட்டாக சரி இதை எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ கைத்துண்டை எடுத்தாச்சு.
இப்போ நாங்கள் இந்த பட்டி துண்டை எடுக்கணும். இப்போ இதில் வேறு ஒன்றுமே செய்ய வேணாம். நீங்கள் ரொம்ப ஈஸி. அந்த பட்டி தான் நிறைய பேருக்கு செய்ய இல்லாமல் டவுட் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு 3.5 இன்ச் எடுத்துக்கிறோங்க. நாங்கள் இந்த கீழே எக்ஸஸாக 1 இன்ச் விட்டுருக்கோம் தானே, அதனால் ஒரு 3.5 இன்ச் எடுத்துக்கிறோங்க. சரியாக 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோங்க. 3 இன்ச் மார்க் பண்ணிட்டு அப்படியே இதை வந்து ஒரு ஸ்லைட் கர்வ் மாதிரி இந்த 3.5 இன்ச்சையும் 3 இன்ச்சையும் கொண்டுட்டு போய் நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதுதான். சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்துட்டு இதிலருந்து ஒரு 3.5 இன்ச்சும் இந்த பக்கம் 3 இன்ச்சு சேர்த்தாச்சு. அடுத்தது இந்த வச்சுருக்கத்தானே இந்த நாங்கள் இந்த தையலுக்கு விட்டுருக்குறோம் இந்த கோடை விட்டுருங்க. நாங்கள் மார்க் போட்டோம் எக்ஸ்ட்ரா இன்ச். இந்த கோடை விட்டுட்டு இதில் இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 இன்ச் கோட்டிலேருந்து ஒரு 2 இன்ச் இந்த டாட்டு அகலம் போடுறதுக்கு 2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். அந்த டாட்டிலேருந்து ஒரு 2.5 இன்ச் உயரம் வைங்க. அவ்வளோதான். சிம்பிள் ரொம்ப. இந்த பாருங்கள், நான் திரும்ப சொல்கிறேன். இங்கேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணுங்கள் இந்த டாட் பிடிக்கிறதுக்கு. இது சிலருக்கு ரொம்ப தடிவு, எல்லாருக்கும் ஒரே சேம் காமனாக 3 போதும். சிலர் ரொம்ப உடம்பு 36 சைஸ்னாலும் கொஞ்சம் உடம்பாக இருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சுக்கலாம், 3.5 இன்ச் தள்ளி வச்சுக்கலாம். ஆனால் 3 போதும். 3 இந்த 2ம் இந்த டாட்டோட உயரம் வந்து 2.5 இன்ச். அடுத்தது இந்த டாட் எண்டு வந்து முடியுது, இந்த இடத்துல இருந்து ஒரு 1.25 இன்ச் தள்ளி 1.25 இன்ச் இது 2 கடவுளி விட்டுட்டு ஒரு டாட் நேராக, இது தான் நம்மளோட சென்டர் டாட், ஒரு 1/2 இன்ச்சுக்கு. அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு இந்த எண்டிலேருந்து ஒரு 1.5 இன்ச் தள்ளுனா போதும். அதில் 1.25, இதில் ஒரு 1.5 தள்ளுனா போதும். இதிலேருந்து நேராக இது தான் நம்மளோட இந்த அக்குள் டாட், 3வது டாட். இவ்வளோ தான் டாட் பிடிக்கிறது. வேறு ஒரு கஷ்டமே இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செஞ்சாச்சு. இப்போ இதை நாங்கள் அப்படியே வெட்டி எடுத்துடுறோம். இதை பிடிச்சோன்னே இந்த பட்டி வந்து இதோட வந்து சேர்ந்துடும். இப்போ எங்களுக்கு இந்த பட்டி எக்ஸஸ் இவ்வளோ போதும். அவ்வளோதான். நீங்கள் தனியாக பட்டி இப்போ நீங்கள் வந்து இந்த பட்டியை வந்து மேலே 1/4 இன்ச் கீழே 1/4 இன்ச் போகிற நேரம் இது சேர்ந்து இதெல்லாம் தைச்சி வர்ற நேரம் நீட்டாக வந்து அது அந்த பின் உயரத்தோடு வந்து செட் ஆகிடும். நீங்கள் பட்டிக்குன்னு தனியாக கஷ்டப்பட்டு எடுக்க தேவையில்லை. அவ்வளோதான் 3 பக்கத்துண்டு. இப்போ பின்னுக்கும் வெட்டியாச்சு, முன்னுக்கும் வெட்டியாச்சு. இப்போ நாங்கள் பேலன்ஸ் இருக்கிறது வந்து ஸ்லீவ் வெட்டணும். இந்த துணியில் வந்து ஸ்லீவ். இப்போ நான் வந்து ரொம்ப சின்ன கை தான் அந்த சாரியில் உள்ள பார்டர் அளவுக்கு செய்கிற மாதிரி தான் எடுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்லீவ் உயரம் வேணாலும் எடுத்துக்கலாம். நாங்கள் சின்னதாக ஒரு 5 உயரம் இருக்கிற மாதிரி ஸ்லீவ் தான் எடுக்க போகிறேன். அப்போ வந்து கீழே ஒரு 1/2 இன்ச் நாங்கள் தையலுக்கு விட்டுக்குருவோம். கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டாச்சு. அடுத்தது எங்களுக்கு உயரம் 5 போதும். கைட உயரம் 5. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கிறலாம். மேலே எவ்வளோ ஸ்லீவ் வேணுமோ உயரம் வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த 5க்கு மார்க் பண்ணுறேன். அடுத்தது மேலே மடித்து தைக்க ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிறேன். சரியாக விட்டாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2.5, நான் சின்ன கைத்தானே இது ஷார்ட், 5க்குள்ளே 5 4 3 வச்சா 2.5 டவுன் போதும். நீங்கள் இதே சமயம் மேலே அந்த ஸ்லீவ் பெருசாக போணுச்சுன்னு சொன்னால் கட்டாயம் 3 3.5 வரையும் விடலாம். இப்போ நான் இதுக்கு வந்து 2.5 தான் விடுறேன் டவுன். இந்த 2.5க்கு மார்க் பண்ணியாச்சு. மேலேருந்து 2.5க்கு மார்க் பண்ணிவிட்டு அது அப்படியே நாங்கள் இந்த மேல் துண்டு விட்டுருக்குறோம், இந்த துண்டில் இருந்து இது தான் ஸ்லீவ் அப்படியே வளைச்சிட்டு போண்டே தான் இதுவரை. இப்போ இது எப்படி முடியும்னு சொன்னால் இந்த இடத்துல ஸ்லீவோட கை வந்து எங்களுக்கு 36க்கு வந்து 6 போதும். கைட அழகும் உங்களுக்கு கூட அகலம் இருந்துச்சுன்னு சொன்னால் கூட வச்சுக்கிறேங்க. ஆனால் எல்லாருக்கும் காமனாக 36ன்னு சொன்னால் ஒரு 6 தான் வரும். 6 வச்சாச்சு. அப்போ இந்த கோட்டிலேருந்து 1 இன்ச் 6ஓட 1 இன்ச் தள்ளி 7க்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கோடு போட்டுட்டேன்னு சொன்னால் இது தான் கை. இப்போ நீங்கள் இந்த மேல் கை கொண்டாந்து அப்படியே அந்த 7 புள்ளி வச்சோம் அந்த கோட்டோடு இணைச்சி விட்ருங்க. மேலாரை இப்படி சார் இப்படி வச்சாச்சு. அடுத்தது இந்த முன்னுக்கு மட்டும் நான் சொன்னேன் அந்த உடம்புலையும் நாங்கள் ஒரு 1/2 இன்ச் குடஞ்சி எடுத்தோம் தானே. அப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து ஒரு 2 இன்ச் தள்ளிட்டு இங்கனக்குள்ளே ஒரு 1/2 இன்ச் இந்த
அது ஒரு பெரிய விஷயம் இல்லைந்து ஒரு 1/2 இன்ச் இப்படி குடஞ்சிட்டா சரி. இப்படித்தான் கை இது இருக்குது. இந்த முன்பக்க கை இப்போ எங்களுக்கு வந்து இப்படி தான் வரும்னு சொன்னால் நாங்கள் முன்பக்க கை இந்த 1/2 இன்ச் விட்டுருக்கோம் தோணே இதை நாங்கள் மார்க்கிங்காக முன்னுக்கு ஃப்ரண்ட்டுன்னு போட்டுக்குங்க. பின்பக்கம் போயிட்டுன்னா அசிங்கமாக போயிடும். இப்போ இது முன்பக்கம். இப்போ இந்த கை மற்ற கை தைக்கிற நேரம் நான் எங்களுக்கு இது லைனிங் இப்படி மேலே வச்சு வர மாதிரி இப்படி வரும். மற்ற பக்கம் இந்த கை வந்து இந்த பக்கத்துக்கு வர்ற மாதிரி அப்படி செட் பண்ணி நீங்கள் ஒரு மார்க் போட்டு முன் பக்கம்னு மார்க் பண்ணிட்டீங்கன்னா நல்ல துணி மேலே வச்சு வெட்டுற நேரம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தான். இப்போ இந்த மிச்சம் உள்ள பேலன்ஸை வந்து இதை வந்து நம்ம உக்ஸ் பட்டிக்கு எடுத்துக்கிடுவோம். கழுத்து வந்து நான் இதிலையே வச்சு திருப்பிடுவேன். லைனிங் ப்ளவுஸில் தைக்கிற நேரம் உங்களுக்கு ஈஸியாக காட்டுறேன். நார்மல் ப்ளவுஸ்னால் தான் நம்ம க்ராஸ் பீஸ் போட்டு செய்கிறது. நான் இது செஞ்சால் அழகாக இருக்கும். ஆனால் இது இன்னும் நம்ம டிசைன்லாம் போடுற நேரம் அப்படியே லைனிங் துணியே வச்சு திருப்பிட்டோன்னு சொன்னால் கழுத்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ நாங்கள் இந்த இருக்கிற ப்ளவுஸ் துணி மெத்தட் இந்த இதில் வெட்டுற கட்டிங் மெத்தட் இவ்வளோ தான். இப்போ நாங்கள் இந்த லைனிங் வெட்டின துணியை கொண்டாந்து இதில் வச்சு பேஸ்ட் பண்ணி செஞ்சுருவோம். முதல்ல ஸ்லீவ் எடுத்துக்கிடுவோம். ஸ்லீவுக்கு எப்படியுமே நாங்கள் ஜாயின் பண்ண தான் வரும். துணி காணாது. இது சாரியில் வந்தது சின்ன துணி தான். ப்ளவுஸ்க்கு 3/4 மீட்டர் கூட இருக்காது. சின்னது தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த அளவுக்கு இருக்கிற அளவை எடுத்துருவோம். எடுத்துட்டு மீதம் உள்ளதுக்கு நாங்கள் ஜாயிண்ட் ஒன்று போட்டுக்கிடுவோம். நான் ஜாயிண்ட் தைக்க வந்து அப்புறம் முதுகு பக்கத்துக்கு எடுத்துக்குவோம். இது வந்து மூடின பக்கம் வச்சுட்டு நீங்கள் லைனிங்கில் ஃபஸ்ட்டு வெட்டிட்டேன்னு சொன்னால் துணி இருக்கிறத மாதிரி பார்த்து நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். நாங்கள் முதல்ல துணியில் மெயின் ஃபேப்ரிக்கில் வெட்டினோன்னு சொன்னால் அது கண்டுபிடிக்க கஷ்டம். இந்த துணி பத்துமா என்னன்னு உங்களால் செய்ய கஷ்டமாக இருக்கும். இப்படி வெட்டிட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதுவுமே நான் வந்து இந்த போர்டரை வந்து தைக்கிற நேரம் ஏதாவது டிசைன் மாதிரி செய்வோம். இப்போ இந்த போர்டர் பக்கத்தை விட்டுட்டு பிளேன் பக்கத்தில் வெட்டுறேன். சரியா? இப்போ நாங்கள் இந்த போர்டரை கொண்டாந்து இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுற நேரம் காட்டுறேன். ஏதாவது டிசைன் மாதிரி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது அப்படியே வெட்டியாச்சு. பேலன்ஸ் உள்ள துணியில் வந்து எங்களோட பட்டிக்கு எடுத்துக்குவோம். இந்த துணிலையே நம்மளுக்கு இடம் இருக்குது பாருங்கள். இப்போ சின்ன துணியில் எவ்வளோ அழகாக ஈஸியாக வெட்டியாச்சு. இப்போ இதே மாதிரி நீங்களும் இந்த 36 சைஸ் அளவு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ப்ளவுஸ் துணி எடுத்துகிட்டு நீங்களும் இதே மாதிரி வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸை வந்து எவ்வளோ ஈஸியான மெத்தடில் தைக்கிறதுன்னு சொல்லி ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த போஸ்ட்டில் நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.